Taste the Daily. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட சிவசக்தி நகர் விரிவாக்க பகுதியில் தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு ஆதரவாக 15 மரங்களை மாநகராட்சி நிர்வாகம் வெட்டியதாக மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். சுமார் 15 ஆண்டுகள் பழமையான இந்த மரங்கள் அப்பகுதியில் நிழல் தந்ததோடு இயற்கையான சூழலையும் அளித்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றின் தேவைக்காக இந்த மரங்களை ஃபெயிலியர் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் வெட்டி சாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு ரொம்ப மனசு இது வேதனையா இருக்கு. என் கணவர் வச்சுட்டு போன, அதுவும் இல்லாத இங்க இருக்கிற ரொம்ப நிழல் காத்து ரொம்ப குடுத்தது, நல்லா இருந்தது, மரம் இருந்தது. இப்போ ஒரு காத்து இல்லாத எப்படி இருப்போம் நாங்க? இங்க வாசல்ல மரம் இருந்தது தான் எல்லாருக்குமே நிழலா இருந்தது. ரோடு ஃபுல்லாவே நல்லா இருந்தது. இவ்வளவு மழை பெஞ்சது, செவுரு எல்லாம் விழுந்தது சார். காத்து வந்து மழை தண்ணி வந்தது. ஒரு நாள் ஒரு காவால வந்து எதுவுமே எடுத்ததில்ல. எங்க கணவர் இருக்கும்போது அவர் தான் காவா இறங்கி சுத்தம் பண்ணியிருக்காரு. எத்தனையோ முறை சுத்தம் பண்ணியிருக்காரு. அவர் கவுன்சிலர் ஒரு நாள் வந்தது இல்லை சார். இங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பூட்டி கிடக்கும் அம்மா பூங்காவை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் மாதையன்குட்டை பகுதியில் திறக்கப்பட்ட அம்மா பூங்காவை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக பூங்கா பூட்டி கிடக்கிறது. இதனால் புதர்கள் மண்டி விளையாட்டு உபகரணங்கள் பழுதடைந்துள்ளது. எனவே விடியாத திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மூடிய அம்மா பூங்காவை மீண்டும் திறக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். மாதையங்கோட்டையில் வந்து அம்மா பூங்கா அதிமுக ஆட்சியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 2 வருஷமாக வந்து அது மூடி கிடக்குது. மூடி கிடக்கிறதுனால பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி கூடவும் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற உபகரணங்கள்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. குழந்தைங்க விளையாடுற தூரி ஊஞ்சல் எல்லாமே துருப்பிடிச்சு பழுதாகி கிடக்குது. அதை மறுபடியும் வந்து அதிகாரிங்க வந்து ஸ்டெப் எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே வெள்ளபொம்மன்பட்டியில் யூரியா கிடைக்காமல் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ஊட்டச்சத்து டானிக்கை வாங்கினால் மட்டுமே யூரியா வழங்கப்படும் என அதிகாரிகள் மிரட்டுவதுடன் 300 ரூபாய்க்கு விற்பனையான யூரியா தற்போது 600 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விடியாத அரசு மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இந்த வருடம் பொங்கலை கூட கொண்டாட முடியாத நிலை இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். போதுமான யூரியா வந்து கடந்த சில மாதங்களாக பயங்கர டிமாண்டாக இருக்குது. இந்த தட்டுப்பாட்டில் இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் கிடைக்கக்கூடிய யூரியாவுக்கு நாங்கள் போனோம்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஆதார் கார்டு கொடுத்தாலும் யூரியா வாங்கும்போது கூடுதலாக ஒரு மருந்து, இன்னொரு மருந்து, அந்த மருந்தை கம்பல்சரி நீங்கள் வாங்கினா தான் யூரியா கிடைக்குன்றாங்க. அப்படியே வாங்கும்போது எங்களுக்கு யூரியாவோட விலையும் அதிகமாகி போகுது. 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த யூரியா வந்து இப்போ 500 ரூபா 600 ரூபான்றது போகுது. இது போக கூடுதலாக வாங்குற மருந்துக்கும் காசு வாங்கிடுறாங்க. யூரியா தட்டுப்பாட்டினால எங்களுக்கு விவசாயம் நடக்க மகசூல் இல்லாமல் இந்த ஆண்டு பொங்கலுக்கு அறுவடை செய்ய வேண்டிய நெல் வந்து அறுவடை செய்யாமல் இந்த பொங்கலே எங்களுக்கு வந்து வறட்சியான பொங்கல் ஏற்படும் கால சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சாலையோரத்தில் நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை தீ வைத்து கொளுத்தியதால் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று தீப்பிடித்து இருந்தது. ஆஞ்சநேயர் கோயில் வீதியின் மையப்பகுதியில் சேகரித்த குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் அங்கேயே தீயிட்டு கொளுத்தியதில் அருகே பெருமாள் என்பவர் நிறுத்தியிருந்த கார் ஒன்று தீப்பற்றி இருந்தது. இதனை அறிந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் அப்பகுதிக்கு விரைந்து விவரம் கேட்டறிந்தார். வெள்ளை எரிக்கி வேந்தன், டிஆர்பி ராஜாவின் தொகுதியில் நிகழ்ந்த இந்த அவலம் திமுக நகராட்சி நிர்வாகத்தின் தோல்வியை காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் சாலைகளை சீரமைத்து தராவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். மணலூர் மற்றும் மதகரம் ஆகிய ஊராட்சிகளில் உள்ள சாலைகள் சேரும் சகதியுமாக சிதிலமடைந்து உள்ளதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மேலும் சாலைகளில் பயணிப்போர் கீழே விழுந்து உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் உரிய சாலை வசதியின்றி மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு வேளாண்மை அலுவலகத்தில் நாய் ஒன்று தூங்கிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் மழை சேதங்களை டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். மேலும் கணக்கெடுப்பை நேரடி முறையில் மேற்கொள்ளவும் முறையான நிவாரணத்தை வழங்கவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் அருகே உள்ள சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து நிற்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. நாகூர் தர்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் வடிகால் வசதி இல்லாத காரணத்தால் குண்டும் குழியுமாக மாறியுள்ள சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளது. இதேபோன்று நாகூர் தர்கா குளத்தை சுற்றிலும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி வரும் நிலையில் திறனற்ற திமுக அரசு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை ஓரியூர் நெடுஞ்சாலையில் தற்காலிக சாலை வெள்ளத்தில் இடிந்து விழுந்ததால் 6 நாட்களாக போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் மாணவர்கள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி சீரமைப்பு நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் மீது அழுத்தம் அதிகரித்துள்ளது. சேதமடைந்த சாலையை அவசரமாக பழுது பார்த்து போக்குவரத்தை மீட்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பூண்டி மாதா கோவில் சாலையில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி காம்பவுண்ட் சுவரில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த திரிஷேக் மற்றும் சந்தோஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். சிறார்கள் வாகனங்களை இயக்குவதை விடியாத ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து ஏவல் துறை தடுக்க தவறியதால் ஆங்காங்கே சிறார்கள் விபத்துக்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே புதுநல்லூர் பகுதியில் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ள இடத்தில் டாஸ்மாக் கடை திறக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உண்டாகும் என்பதால் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். மதுவை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக புதிதாக மதுக்கடைகளை திறந்துவிட்டு மக்களை சீரழிப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாநில நெடுஞ்சாலையில் 10 நாட்களுக்கு மேலாக மழைநீர் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. மழைநீர் காரணமாக சாலைகளில் உள்ள பள்ளம் மேடு தெரியாமல் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். 10 நாட்களாக மழைநீரை அகற்றாதது ஆளும் கட்சியின் அலட்சிய போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக வேதனை தெரிவித்தனர். பல மடங்கு உயர்த்தப்பட்ட கனரக வாகன தரச்சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டெய்னர் லாரி உரிமையாளர் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த சங்கத்தினர் புது சட்டங்களை இயற்றி இந்த தொழில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதனை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த லாரி தொழில் மிகவும் நலிவடைந்துள்ள சூழ்நிலையிலே லாரிகளை நிறுத்தி வைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். 9 அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழகம் முழுவதும் லாரிகள் இயங்காது. கோரிக்கை 1, எஃப்சி கட்டணம் பழைய கட்டணம் 850 திரும்ப வரும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும். தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் நிலவி வரும் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 16ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக அப்பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்துடன் வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் சொத்து வரியை உயர்த்துவதில் எவ்வித முறையையும் பின்பற்றாமல் தான் தோன்றித்தனமாக உயர்த்தியுள்ளதாகவும் தாம்பரம் சானட்டோரியத்தில் சுமார் 110 கோடி ரூபாயில் அவசரமாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் சிகிச்சை அளிக்க தேவையான உபகரணங்களும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தாம்பரம் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் கழக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பில் வரும் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் மேற்கு தாம்பரம் சண்முகம் சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையிலும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தலைமை கழக செயலாளர், கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும், வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக
அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளை அடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20 முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும், இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் தான் என்றும் தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளது என புரட்சி தமிழர் தெரிவித்துள்ளார். வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழலுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை நான் அடிக்கடி தெரிவித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சி தலைவர், ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பிய 888 கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை ஸ்டாலின் அரசு காப்பாற்றி வரும் நிலையில் தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையடித்த ஊழல் பணத்தையெல்லாம் மீட்டெடுத்தாலே தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்துவிடலாம் என கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், இவ்வளவு மக்கள் பணத்தை வாரி சுருட்டி கொண்டு இன்னும் எத்தனை நாட்கள் தானும் தன் சகாக்களும் தப்பித்துக் கொள்வோம் என ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். காலம் மாறுகிறது, காட்சிகள் மாறத் தொடங்கிவிட்டன என குறிப்பிட்டுள்ள புரட்சி தமிழர், அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவெட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப்போவது உறுதி என்றும், உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்த நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும், செய்வாரா என்றும் தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார்.